அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று 2ஆம் தந்திரம் 12 பாடல் 439 திரோபாவம். ஒருங்கிய பாசத்துள் உத்தம சித்தன் இருங்கரை மேலிருந்து இன்புற நாடி வருங்கரை ஓரா வகையினிற் கங்கை அருங்கரை பேணாத அழுக்கதுவாமே. அதாவது இப்பாடலில் திருமூலர் கங்கை நதியின் கரையினில் ஒருவன் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான். என்ன செய்ய வேண்டும், கங்கையிலே என்ன செய்ய வேண்டும்? அந்த புனித நீராடி தம்முடைய அழுக்குகளை, பிறவி அழுக்குகளை, ஆன்ம அழுக்குகளை போக்கிக் கொள்வது அல்லவா உத்தமம். அப்பொழுது அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த புனித கங்கையில் நீராடி அவனுடைய அழுக்குகளை போக்கிக் கொள்வதற்கு பதிலாக கரையினில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றானே, அது எதற்கு ஒப்பானது என்று சொன்னால், இந்த உயிர்கள் எல்லாம் மாயாவால் உலக பற்றுக்களில் சிக்கிக் கொண்டன. அப்படி உலக பற்றுக்களில் சிக்கிக்கொண்ட அந்த உயிர்கள் அந்த பற்றுக்களின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்திலேயே மூழ்கி 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 போகின்றன. அந்த உலக பற்றுக்களே அனைத்திற்கும் காரணம். அந்த பற்றுக்களின் காரணமாக இந்த பாசத்திலேயே அவைகள், இந்த உயிர்கள் மூழ்கி கொண்டு எதை விட்டு விடுகின்றன? தம்முடைய உள்ளத்துக்குள் உத்தமனாக விற்றிருக்கும் இறைவனை உணரத் தவறுகின்றன. மாயாவின் காரணமாக, மாயையின் காரணமாக இந்த உலக பற்றுக்களின் மீது ஆசை வைத்து அந்த ஆசையின் காரணமாக மூழ்கி 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 என்ன செய்கின்றன சொன்னால், அவை அந்த உயிர்கள் தம்முடைய உள்ளத்துக்குள், ஒவ்வொருவருடைய உடலுக்குள்ளும் இந்த உயிர்கள் என்ன செய்கின்றன? அங்கே உத்தமனாக வீற்றிருக்கும் இறைவனை உணரத் தவறுகின்றன. எப்படி அங்கே கங்கை கரையிலே ஒருவன் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றானோ, அதை போல் இவைகள் உலக பற்றுக்களில் ஆசை வைத்து அதில் மூழ்கி மூழ்கி அதே நேரத்தில் தமக்குள்ளேயே உத்தமனாக விற்றிருக்கக்கூடிய இறைவனை மறந்து விடுகின்றன. ஆனால் அப்படி உணர்ந்தால் என்ன செய்ய முடியும்? அவன் அருளிய அமிர்தத்தை அருந்தி பேரின்பத்தில் திளைக்கலாம். இறைவனை உணர வேண்டும். தமக்குள் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்வதன் காரணமாக அந்த உத்தமனாக இருக்கக்கூடிய இறைவன் அருளிய அமிர்தம், அந்த அமிர்தத்தை அருந்தினால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் பேரின்பம். இதுதாங்க பேரின்பம். இறைவன் இருப்பதை உணர வேண்டும் முதல் படி. அதன் பிறகு அதிலேயே அப்படிலேயே முழுகி முழுகி அவன் அருளிய அமிர்தத்தை அருந்தி அந்த பேரின்பத்தில் திளைக்க வேண்டும். அப்படி திளைக்காமல், பேரின்பத்தில் திளைக்காமல் மற்றது இவை இறைவனை உணர்தல், இறைவனை அடைதல் தான் பேரின்பம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து இன்பங்களும் சிற்றின்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே இந்த உயிர்கள் எல்லாம் சிற்றின்பத்தில் மாட்டி உழன்று சிக்கிக்கொண்டு தம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை, அவன் அளிக்கக்கூடிய அமிர்தத்தை, அதிலிருந்து இருக்கக்கூடிய பேரின்பத்தை இவைகள் தள்ளிவிடுகின்றன. அனுபவிக்க முடியாமல் அவைகள் தன்னுடைய, எப்படி அந்த கங்கை கரையின் மேல் நின்று கொண்டிருப்பவன் எப்படி அந்த இன்பத்தை இழக்கின்றானோ, பேரின்பத்தை, அதுபோல் இது அதற்கு ஒப்பானது என்று கூறுகின்றார் திருமூலர். திருச்சிற்றம்பலம்.